இந்த நாளின் காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 38வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரீர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 38வது அதிகாரமானது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு புலம்பலோடு கூடிய அங்கலாய்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுப்பதை நாம் இதை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இதிலே அவர் கடைசி 2 வசனங்களிலும் ஆண்டவர் மேல் இருந்த தன்னுடைய நம்பிக்கை, அந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம், அவன் கடந்து செல்லுகிற அந்த பாதையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை தரும் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே புலம்பல்கள், அங்கலாய்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துல எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டாலும், மனிதர்கள் நம்மை விட்டு மாறி போனாலும், நாம் தனிமையின் பாதையிலே நடந்தாலும், ஆண்டவர் மேல் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை அந்த நம்பிக்கை குறைவுபட்டு இருக்குமே ஆனால் இந்த காலை வேளையிலே அதை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்குள்ளாய் அதை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரோடு அவன் நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவர் தள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வாழ்ந்தார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையிலே நாமும் அவ்வாறு எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மையும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு தூரமாக மாட்டார். நமக்கு சகாயம் செய்யும்படியாய் அவர் தீவிரிக்கிறவராய் இந்த காலை வேளையிலே அவர் எழுந்தருளுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில அப்படி செய்ய வேண்டுமே ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையை அதிகமாய் நாம் பலப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 38வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாய் வாசிக்கும் போது முதலாவதாக ஒரு பாவம் மனிதனுடைய ஆத்மாவையும் மனதையும் சோர்வடைய செய்கிறது என்பதை முதல் ஒரு சில வசனங்களிலே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். மெயினா 4வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே மன அமைதி, சமாதானம் இல்லாததற்கு காரணம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பாவங்கள். அநேக நேரங்களிலே குற்ற உணர்ச்சி, பாவம் செய்கிற அந்த காரியங்களின் நிமித்தமாய் நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். தாவீது சொல்லுகிறா 1வது வசனத்திலே, கர்த்தாவே உம்முடைய கோபத்துல என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்க கூடாத பாரமா இருக்கிறது, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். பாருங்க, ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை இங்கு தாவீது சொல்லுகிறான். ஏன்னா அவன் அதை அனுபவித்தார். அவருடைய வாழ்விலே பாவத்தின் நிமித்தமாய் அவன் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். அதைதான் அவன் வெளிப்படுத்துகிறான். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போனேன், மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால்
கதறுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய கதறுதலை, பாவத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்வில் வந்த அந்த பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலே பாவங்கள் செய்கிற போது அதை நாம் அறிக்கை பண்ணாதவர்களாய், அதை அறிக்கை பண்ணி விட்டு விடாத பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் நாம் இருப்போமே ஆனால் இந்த காலை வெளியிலே அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. இந்த இந்த பாவம் என்னிலிருந்து மாற வேண்டும். நான் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலைமை என்னிலே இருக்கிறது. அதை நீர் மாற்றணும். என்னுடைய ஏக்கம், என்னுடைய தவிப்பு, என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது சொல்லுகிற 10வது வசனத்துல, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலா இல்லாமல் போயிட்டு. ஒரு மனிதனுக்குள்ளாய் பாவம் பெருகும் போது, பாவம் அவனை அடிமைத்தனத்துக்குள்ளாய் அமிழ்த்தும் போது பாருங்க எப்படின்னா என்னுடைய உள்ளம் குழம்பி அலையுமா. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலா இல்லாமல் போயிற்று. எவ்வளவு ஒரு வேதனையின் பாதையிலே தாவீது கடந்து சென்றிருப்பார் பாருங்க பிரியமானவர்களே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைமையில தான் தாவீது பாருங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையில தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, பாவத்தின் நிமித்தமாய் தன்னுடைய ஆத்மாவும் மனதும் எவ்வாறு சோர்வடைந்திருக்கிறது என்பதை ஆண்டவரிடத்திலே அப்படியே தெரிவிக்கிறார். ஒன்று கூட அவர் மறைக்காம ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாய் தாவீது அப்படியே அந்த ஜெப விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அப்படியே ஜெபிக்கிறவர்களாய் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது செய்தா அதன் விளைவினால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மீட்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அடுத்து பாருங்க, இரண்டாவதாக மனிதர்கள் விலகினாலும் தேவன் அருகில் இருப்பார். பாவம் செய்யும் போது ஒருவேளை உன்னுடைய வாழ்விலே பாவம் மாத்திரம் அல்ல, உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய வாழ்விலே சில போராட்டங்கள் வரும்போது மனிதர்கள் விலகி போவார்கள். நம்மை விட்டு மனிதர்கள் விலகி போனாலும் ஆண்டவர் ஒருபோதும் விலகவே மாட்டார். ஆண்டவர் நம் அருகாமையிலே இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். 11வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். அன்பானவர்களே, அது என்ன வாதை? பாவத்தின் நிமித்தமாக வந்த ஒரு பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் தாவீதுக்கு, அல்லது பாவத்தின் நிமித்தமாய் வந்த வியாதிகளின் நிமித்தமாய் வந்த பிரச்சனையாய் கூட இருந்திருக்கலாம். அவர் அது என்னவென்று வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் பாவத்தின் நிமித்தமாய் அவனிலே வந்த ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் அவன் மிகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கலாய்க்கிறவராய் காணப்படுகிறார். என்னுடைய இருதயம் குழம்பி அலைகிறது என்று அவர் சொல்கிறார். என் கண்களில் ஒளி முதலா இல்லாமல் போயிற்று. இப்பொழுது சொல்லுகிறார், எல்லாரும் விலகி போயிட்டாங்க. என்னுடைய இந்த சூழ்நிலைமையை பார்த்து, என்னுடைய மேல இருக்கிற இந்த வாதையை பார்த்து எல்லா மனிதர்களும் என்னை விட்டு விலகுகிறார். என் தோழரும் சிநேகிதரும் விலகி போனார்கள். என்னுடைய இனத்தார், என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க, என்னோடு பிறந்தவர்கள், ஒருவேளை அவர்கள் என்னோடு பிறந்தவர்களா இருக்கலாம், என்னுடைய பெற்றோர்களா இருக்கலாம், என்னுடைய இனத்தார்கள் எல்லாரும் என்னை விட்டு தூரமாய் போகிறார். தூரத்துல நின்னு பாக்குறாங்க என் சிச்சுவேஷனை, என் பிரச்சனைய பாக்குறாங்க. ஆனா எனக்கு யாரும் உதவி செய்ய வரல அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேண்டுதலை அப்படியே தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? தாவீது நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார். பாருங்க, எல்லாரும் விலகி போயிட்டாங்க. பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வருகிற போது இந்த உலகத்தின் மனிதர்களுடைய நிலைமை அப்படிதான். அவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, விலகி போயிருவாங்க, நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. தாவீதுடைய வாழ்வில் யாரும் அவனுக்கு உதவி செய்ய முன் வரல. எல்லாரும் விலகுகிறவர்களாய், தூரத்துல நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களாய். என்ன நடக்க போகுது தாவீதுக்கு? அல்லது நம்முடைய வாழ்வில கூட இவளுக்கு என்ன நடக்க போகுது,
நம்ம பார்ப்போம், தூரத்துல இருந்து பார்ப்போம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மனிதர்கள் ஒருவேளை நம்ம புரிந்து புரிந்து கொள்ளாம போகலாம். ஆனா தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் விலகவே மாட்டார் பிரியமானவர்களே. சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம் அல்லவா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறாரா? நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் விலகி போனாலும், தூரத்துல நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களா இருந்தாலும், தாவீது மனிதனை பார்க்கவில்லை, தேவனை மாத்திரம் பார்க்கிறார். அவருடைய சூழ்நிலைமையின் மத்தியிலே ஆண்டவரை பிடித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இந்த சூழ்நிலைமையை மாற்றும் என்று தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிறார். அவன் சொல்லுகிறான் பாருங்க, 38:15 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் விலகி போகலாம், உறவினர்கள் விலகி போகலாம், உங்களை அறிந்த உங்களுக்கு அறிமுகமானவர்கள் விலகி போகலாம். ஆனால் உன்னுடைய வாதையை பார்த்து எல்லாரும் விலகி போகலாம். ஆனா நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். நான் உன்னை விட்டு உன்னை கைவிடவே மாட்டேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, தாவீதுனுடைய சூழ்நிலைமையிலே ஆண்டவர் அவனுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் அவர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே எல்லாரும் நம்மை விட்டு தூரமாகும் போது, நாம் தனிமையாய் எண்ணப்படும் போது, தனிமையான சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்படும் போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, உண்மையான மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மன்னிப்பை கொண்டு வருகிறது என்பது இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. பிரியம், தாவீது மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். தன்னுடைய சூழ்நிலைமைகளை அப்படியே சொல்கிறேன், என் பாவத்தினால, என்னுடைய அக்கிரமத்தினால, என்னுடைய பலவீனத்தினாலே நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் தூரத்துல இருந்து என்ன வேடிக்கை பார்க்கறாங்க. என்னுடைய இந்த சூழ்நிலைமையை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு இறங்கிருங்கப்பா, எனக்கு மறு உத்தரவு கொடுத்துருங்கப்பா என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 18வது வசனத்துல சொல்லுகிறான், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அவன் தன்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, தன்னுடைய மீறுதல்களை அவன் அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாய் மாறினான். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பாவங்களை, நான் பாவம் செய்தேன் என்று அநேக பேர் ஒத்துக்கொள்ளுகிறதே இல்லை. நான் பெரிய பரிசுத்தவான், நீதிமான் என்று தான் நினைக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று. அன்பான தேவ பிள்ளையே, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த காலை வேளையிலே நாம் அந்த இரக்கத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவம் செய்கிறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம். ஆண்டவரை போல மாற முடியாத சூழ்நிலை நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறது அல்லவா? அவருடைய சமூகத்தில் நாம் அதை ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என்னால முடியலப்பா, எனக்கு பலனை தாருங்க. தாவீது சொன்னது போல், என்னால முடியாதப்பா, நீங்க நினைக்கணும்ப்பா, நீங்க என்னில வாழும்போது என்னுடைய வாழ்வு மாறும் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்போது அவர் நிச்சயமாய் நம்மை மாற்றுவார். 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் அறிக்கையிட வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர் அதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அறிக்கையிட்டு வெற்றியை பெறணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு விடுதலையின் வாழ்க்கை, சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிலே பிரியமுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 18:13 வாசிக்கிறோம், ஆயக்காரன், அந்த பாவியாகிய மனிதன் தூரத்திலே நின்று தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் அல்லவா? அன்பானவர்களை, பரிசேயன் சொன்னான், வாரத்துல ஒரு முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தன்னை பெருமையாய் மாறு தட்டி கொண்டு தன்னை பெருமையாய் பேசினான்.
நம்மிலே எத்தனை நேரங்களிலே பெருமை நம்மிலே மேற்கொள்ளுகிறது, எத்தனை நேரங்களிலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற தருணங்கள் நம்மிலே காணப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளை, ஆயக்காரனை போல இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். தாவீதை போல நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாவியாய் என் மேல் கிருபையா இருந்துருங்கப்பா, பாவியாய் என் மேல் கிருபையா இருந்துருங்கப்பா, என் அக்கிரமத்தை என்னில இருந்து நீக்கிருங்கப்பா, என் பாவத்தை நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன், எனக்கு இறங்கிருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் உண்மையான மீட்பை, சமாதானத்தை, ரட்சிப்பை இந்த காலை வேளையில் நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சங்கீதத்தின் முடிவிலே தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாகாதையும், தூரமாயிராதையும், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல மீட்பை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்வில் ஆண்டவர் ஒருபோது கைவிடவே மாட்டார், அவர்களுக்கு தூரமாகவே மாட்டார். உலகத்தின் மனிதர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் தூரமாயிருந்து பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் தூரமாகவே மாட்டார். அவர் பக்கத்திலே நின்று, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்ய தீவிருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலைகளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கேட்ட வேத வசனங்களை இந்த நாள் முழுவதும் தியானித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேருவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.